இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? இயேசு உன்னை அழைக்கிறார், விரைந்து ஓடிவா. இயேசு உன்னை அழைக்கிறார், விரைந்து ஓடிவா. மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே தவித்து போனாயோ? தன்னந்தனியே தவித்து போனாயோ? ஒருவரும் இல்லை என்று சோர்ந்து போனாயோ? ஒருவரும் இல்லை என்று சோர்ந்து போனாயோ? உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். உன்னைத்தான் அழைக்கிறார், உன்னை தேடி வருகிறார். விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. விரைந்து ஓடி வந்து அவர் பாதம் அமர்ந்திடு. மாடப்புறாவே ஏன் புலம்பி அழுகிறாய்? மாடப்புறாவே. சூர்யா என்கிறவங்க ராமநாடுல இருந்து எழுதியிருக்காங்க. எனக்கு மார்புல புற்றுநோய் வந்துருச்சு, அது ஃபுல்லாவே பரவிருச்சு. ஒரு மார்பை எடுக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எடுத்தாலும் சொல்ல முடியாது, அது ஃபுல்லாகவே டோட்டலாக பரவுதுன்னு சொன்னார். அப்போ நான் ஜாய் டிவியை பார்த்துட்டு கீழே கொடுக்கப்பட்ட நம்பரில் ஜெபம் பண்ணேன். என்ன ஆச்சரியம், அது ஒரு மார்பை எனக்கு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பரவுதுன்னு சொன்ன டாக்டர் இப்போ பரவலை, இனிமேல் உங்களுக்கு பரவாது, நீங்கள் க்யூர் ஆயிட்டீங்க, பூர்ண சுகம் பெற்றீங்கன்னு டாக்டர் சொன்னார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று சாட்சி எழுதியிருக்காங்க. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்தில் உங்களுக்கு கூறுகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷம் வரும் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு வேலைக்கிழமை இரவு 8 மணிக்கு ஜாய் டிவி யூடியூப்பில் துதி ஆராதனை ஜெபம் நடக்கிறது. ஒவ்வொரு 1ஆம் தேதியும் ஜாய் டிவி யூடியூப்பில் ஈவினிங் 7 மணிக்கு வாக்குத்தத்த துதியாரம் நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை வெளியிடுகிறோம். அல்லேலூயா. 3வது சனிக்கிழமை துதி ஆராதனை ஜெபம் 7 மணி நேரம் நடத்துகிறோம். அல்லேலூயா. ரக அதிகலபரவா. அல்லேலூயா. அல்லேலூயா. தேங்க்யூ ஜெய்சா. இப்போ தானியேலில் ஜெபம் இந்த மாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த பிரேயர்களில் முடிஞ்ச கலந்துக்கங்க. அல்லது நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு ஃபோனில் சொன்னால் நாங்கள் ஜெபிப்போம். நீங்கள் எங்களோடு சேர்ந்த ஜெபம் பண்ணுங்கள். தானத்திலே ஒரு பெரிய தானம் சுவிசேஷ தானம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் நீங்கள் உங்கள் காணிக்கைனாலும் ஜெபத்தினாலும் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுவதற்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். வாருங்கள், எழுந்து கட்டுவோம் என்று நெகேமியா சொன்னது போல சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே இவளை ஆசீர்வதிப்பாராக. தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். லீ ஹவுதகர் ரக தீகர வஷே லீ ஹவுதகர வஷவதிகவாலாவரவோ நிகதகல்கோ. ஓ, இந்த தேவ செய்திக்கு விரோதமாக வானமடத்தில் பொல்லாத ஆவியோ, பிரபஞ்சத்தில் லோகாதிபதியோ, சேனையோ, பொல்லாத சாத்தான தீசக்தி வல்லமைகளோ, அந்தர சக்தியில் ஆதிக்கங்களோ எழும்பாதவாறு எல்லாவற்றையும் நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நாங்கள் ஒருமித்து கட்டி பார்த்து தள்ளுகிறோம். அப்படியே ஆனதுக்கா நன்றி. நன்றி. தேவ பிரசனத்தை, தேவ சமாதானத்தை, இயேசு ரத்தத்தின் வல்லமையை, பரிசுத்தாவின் ஆளுகையை, பிதாவின் சித்தத்தை, அற்புதங்களை, அடையாளங்களை, சாட்சிகளை இந்த புரோகிராம்களை இயேசு நாமத்தில் கட்டவிழ்த்து விடுகிறோம். அல்லேலூயா. ராக அதிகா பாபா லாபா ரபா. அடுத்தவங்க உதவி இல்லாமல் என்னால் எலும்பி நடக்கக்கூட முடியலேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஸ்ட்ரோக் வந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ தொடுகிறார்.
கர்த்தருடைய ஆவியானவர் தொடுகிறார். ஹல்லேலூயா. ராகா லீகா தகரபா. ஓ ராபா எழும்பி நட, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உத்தமருக்கு கர்த்தர் துணை. கர்த்தர் பலப்படுத்துகிறார், இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறார், கால்களை பலப்படுத்துகிறார். உன் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றி உயர்ந்த ஸ்தலத்தில் ஏறி வர பண்ணுகிறார். ஓ ரே தா லா ரே கா தா கா. ஓ ரே யோ தா கோ ரா கா தி கா பா பா லா பா ரா பா. மறந்து போகுது எல்லாமே, ஞாபக மறதியாக இருக்கீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி ஞாபக சக்தி ஆவினால் நிரப்புகிறார், 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 நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ராகா தீகா பாபா லீ பரபா லீ. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க. பணம் 1 மாதம் அனுப்புகிறாங்க, 2 மாதத்துக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் மாதம் அனுப்ப வாசலை திறக்கிறார், வாசலை திறக்கிறார். ஹல்லேலூயா. ராகா தீகா பாபா லபா ரபா. விபச்சார பாவத்தினால பிடிக்கப்பட்டவங்களை கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். கடனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ராகா லேபா ராபா டீகா பாபா. ஓ ராகா தீகா பா ராபா ஷே. ஓ ராபா தீகா தகா ரே. குடி, பயங்கர குடி. ஹல்லேலூயா. நான் வீட்டில் ஜெபிக்கிறேன், ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டே இருக்கிறாரு, அல்லது என் பிள்ளையை குடிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லுகிற அருமையான சகோதரி சகோதரியே, கர்த்தர் ஹல்லேலூயா அந்த குடிகார பிசாசின் பிடியிலிருந்து உங்கள் பிள்ளைகளையோ கணவனையோ இப்போது விடுவிக்கிறார், விடுவிக்கிறார். மனுஷகுமாரன் விடுதலை ஆக்கிட்டால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குடிகார பிசாசு வெளியேறி போவதாக இயேசு நாமத்தினால. ஆவியானவரே, நீங்கள் இந்த குடியிலிருந்து மனம் திரும்பும்படி கட்டளையிடுங்க. ஆவியானவரே நன்றி, நன்றி. நடத்துங்க இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். செய்தியுடைய தலைப்பு, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. சுருக்கமாக சொன்னால், நன்மையான ஈவுகளும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து வருகிறது. எங்கிருந்து வருகிறது? இதான் செய்தியுடைய தலைப்பு. எல்லாவித நன்மைகளும் எல்லாவித வரங்களும் பரத்திலிருந்து வருகிறது, பூமியிலிருந்து இல்லை, பரத்திலிருந்து வருகிறது. இங்கே யாக்கோபு 1:17 இப்படி சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, பூமியிலிருந்து இல்லை, பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் இந்த வசனத்தை விசுவாசிக்கிற, நம்புகிற, அறிக்கை இடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதபடி, பரிதானம் வாங்காதபடி பரத்திலிருந்து வரங்களை தருகிறார். பரத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் நமக்கு தருகிறார். 1 தீமோத்தேயு 6:17 படி சகல நன்மைகளையும் நாம் அனுபவிக்க நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், நல்ல சுற்றியுள்ள சூழ்நிலையில் ஒரு சமாதானம், பிறரோடு ஒரு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப், ஐக்கியம், வேலை பார்க்குற இடத்துல நல்ல 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 நண்பர்கள், உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவர்கள். கர்த்தர் என்ன செய்கிறாரு? எல்லா விதத்திலும் நன்மைகளை நமக்கு தர சித்தம் கொண்டு இருக்கிறார். சில தகாத உறவுகள் வைத்து கொள்வது நிமித்தம், அதாவது கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை பிறரோடு சேர்ந்து செய்வதனால, ரட்சிக்கப்படாதவர்களோடு சேர்ந்து செய்வதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குறைய வெட்கப்படுகிறோம், அவமானப்படுகிறோம், நிந்தைக்குள்ளாகிறோம், சிறுமைப்படுத்தப்படுகிறோம். தீமையை பாராத சுத்த கண்ணராக இருக்கிறார் ஆண்டவர். நன்மையெல்லாம் பரத்திலிருந்து வருகிறது, தீமையெல்லாம் பிசாசிலிருந்து வருகிறது. நமக்கு ஒரே எதிரி சாத்தான், மனுஷர் கிடையாது. பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்தால் அவன் இடம் பிடிப்பான். ஆகவே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நெல்லுங்கள் இருக்கு. நம்ம எதிர்க்கிறதுக்கு திராணியுள்ளவர்களாக சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும். எபேசியர் 6 எழுதப்பட்டபடி சத்தியம் என்று கச்சையை இடையில கட்டிக்கிடணும். விசுவாசம் என்ற கேடயத்தை பிடிச்சுக்கிடணும். சுவிசேஷமாகிய பாத ரட்சையை காலில் தொடுத்துக்கிடணும். ஆவியின் பட்டமாகிய வசனத்தை எடுத்துக்கொள்ளணும். ரட்சணி என்னும் தலைச்சீராவ அணிந்து கொள்ளணும். அப்போதான் அவன் நமக்கு பயந்து ஓடுவான். இல்லைன்னா ஒன்னே அறிவேன், பவுளை அறிவேன்னு சொல்லிடுவான். இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌரியே, தீமையே நீங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கீங்களா? செய்யாத தவறுக்காக வாழ்நாளெல்லாம் கஷ்டப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு கர்த்தர் நன்மையான ஈவ பரத்திலேருந்து உங்களுக்கு வர பண்ணுகிறார். உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வேணும்? சுகங்கிற நன்மை வேணும், ஆண்டவரை கிட்டி சேருங்கிறது ஒரு நன்மை வேணும், ஸ்பிரிச்சுவலில் நல்லா வளரணும், ஆவிக்குரிய லைஃப்பில் வளர வளர வளர
கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? எல்லா வித நன்மையும் தந்துக்கிட்டே இருப்பார். யோசேப்பு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் வளர்ந்தான். ஏன்னா யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆபிரகாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தான், விசுவாச வீரனாய் காணப்பட்டான். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவர் விரும்புகிறவைகளை நினைக்க வேண்டும், பேச வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் போகாதீங்க. அந்த ஊழியர் சொன்னார், நான் செஞ்சேன், ஆனால் அது இப்படி ஆயிடுச்சு, அப்படிலாம் ஊழியக்காரை குறை சொல்லாதீங்க. தயவு செஞ்சு கர்த்தர்ட்ட விசாரிங்க. இந்த தண்டை தொடரலாமா தொடரக்கூடாதான்னு தாவீது எங்கே கேட்குறாரு? 1 சாமுவேல் 30 அதிகாரத்தில் கர்த்தர்ட்ட விசாரிக்கிறாரு. மனைவிகள், 2 மனைவிகள், பிள்ளைகள், வேலைக்காரி மனைவி எல்லாரையும் அமலேக்கியர் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் அடித்து கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இவன் யுத்தத்துக்கு போயிட்டு பார்க்குறா, யாருமே இல்லை. வெள்ளன் இருக்க மட்டும் அழுகிறான். வெள்ளன் எல்லாரும் இவனை கல்லறின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவன் வெக்ஸாகி ஒரு பைத்தியக்காரனை போல மனசு அவன் தளர்ந்து போய் அழுகிறான். பிறகு பார்த்தான், ஏபத்தை கொண்டு வாங்க, தரித்து கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? தேவ சமூகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? அவர் தேவ சமூகத்தில் போய் விசாரிக்கிறார். அந்த தண்டை நான் தொடரலாமா, திருப்பி கொள்வேனா? கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டார். நீங்கள் நிறைய தீமையை அனுபவிக்கிறீங்களா? வெறும் சோதனையாக வருது, அவங்களுக்கு கெட்டதாகவே வந்துக்கிட்டு இருக்கா, நல்லதே வரலையா? நீங்கள் நல்ல ஆண்டவரை தேடி என்ன செய்யுங்க? அவருடைய சமூகத்தில் விசாரிங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க முடியலையா? நல்லா ஜெபிக்கிறவங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. 30 நூல் அறாது. நல்லா ஜெபிக்கிறவங்க. அப்படிதான் ஒரு சகோதரி ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு பெரிய அது ஊழிய நிறுவனம், அங்கே அவங்க ஜெப ஊழியம் செஞ்சாங்களாம், வாலண்டியாக போய். அங்கே போய் இந்த சகோதரி ஒரு டீச்சர், சென்னையை சேர்ந்தவங்க. அங்கே போய் அவங்க ஜெபம் பண்ண போன இடத்துல அவங்க சொன்னாங்களாம், இவங்க நிலைமையெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்காங்க. இந்த டீச்சரு நல்லா ஒரு நிறைய ரூபா சேர்த்து வச்சுருந்துருக்காங்க வீடு வாங்குறதுக்காக. அப்போ அந்த ஜெபிச்ச சகோதரி டெய்லி அப்பப்போ போய் ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்போ அந்த சகோதரி சொன்னாங்களாம், பேரை சொல்ல விரும்பலை, பேர் தெரியும், ஆனால் அவங்க சொன்னாங்களாம், எனக்கு இப்போ அவசரமாக ஒரு 5 லட்சம் தேவைப்படுது, நீங்கள் கொடுங்க, சும்மா தானே வச்சுருக்கீங்க பேங்க்கில் போட்டு, அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன் கண்டிப்பாக. இவங்களை என்ன பண்ணுறாங்க? நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லுது, நல்லா ஜெபிக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? நம்பி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. அந்த சௌரி எங்கே இருக்காங்க தெரியல. அந்த ஊழிய நிறுவனத்தில் அவங்க ஊழியமும் செய்யவும் இல்லை. எந்த ஊரில் இருக்காங்கன்னே தெரியல. ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப். இந்த நம்பர் உபயோகத்தில் இல்லை. பாருங்கள், ஜெபிக்கிறவங்க தான், தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவங்க தான், தேவாவியை பெற்றவங்க தான், அவங்களால இந்த பொண்ணுக்கு தீமை வந்து விட்டது. கர்த்தர்ட்ட கேட்டியா? நான் கேட்டேன். ஜாய் டிவியை பார்த்துட்டு ஃபோன் அடித்தாங்க. யூடியூப் எல்லாமே நம்ம புரோகிராம் பார்ப்பேம்பாங்க. அப்போ தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கர்த்தர்ட்ட கேட்டிங்களா? இல்லை, அவங்க தான் நல்லா தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, ஆண்டவர் அவங்களோடு பேசுகிறாங்கல்ல அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பாருங்கள், நமக்கு நன்மைகள், நன்மையான ஈவு பரத்திலிருந்து வர வேண்டும், வரங்கள் பரத்திலிருந்து வர வேண்டும் என்றால் கர்த்தரை தேட வேண்டும். தாவீது தேடினான். அல்லேலூயா. அவன் ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கிறான். எப்படி? ஆண்டவரே, நீ தந்த அபிஷேகத்தை என்னை விட்டு எடாதிரும், உங்களுடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதீங்க. வரங்கள். தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டார். அவருடைய சந்ததியில், தாவீது சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்தார் பரத்திலிருந்து வந்தார். அப்படி தானே? ஆமாம். இங்கே நம்ம பார்க்குறோம், நன்மையான ஈவுகள் வரங்கள் நமக்கு கிடைப்பதற்கு முதலாவது சங்கீதம் 34:10, கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எஸ்ரா 8:22 அங்கே சொல்லப்பட்டிருக்குது. எஸ்ராவில் கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக என் மேலே என்ன செஞ்சது? இருந்தது அப்படின்னு எஸ்ரா சொல்கிறாரு அங்கே. ஆகவே நீங்களும் நானும் கர்த்தரை தேட வேண்டும். தேடும்போது அவருடைய கரம் நம்மோடு என்ன செய்யும்? இருக்கும் என்பதில் நமக்கு சந்தேகமே இல்லை. இங்கே நம்ம பார்க்குறோம், அதாவது தேவன் தம்மை தேடுவோருக்கு நிச்சயம் என்ன செய்வார்? நன்மைகளை செய்வார். தேடுங்க, அதிகாலம் தேடுங்க. தானியேலை போல இல்லை 3 வேளை ஜெபம் பண்ணுங்க.
பரவாயில்ல, நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா பரவாயில்ல, 2 வேளை ஜெபம் பண்ணுங்க, காலையிலையும் நைட்டும் ஜெபம் பண்ணுங்க. சிலர்லாம் ஆஃபீஸில் மத்தியானம் கூடி ஜெபிக்கிறேம்பாங்க. ஒரு காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க, நாங்களாம் கூடி அந்த ஆஃபீஸ் ரூமில் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் டயத்தில் ஜெபம் பண்ணுவோம். நல்லது. அப்போ 3 வேளை ஆயிடுது ஜெபம். 3 வேளை தானியேல் தேடினான். தாவீது 7 முறை துதித்தான். பாருங்கள், அதிகாலையில் நம்ம ஆண்டவரை தேடணும். காலையிலும் மதியத்திலும் இரவுலையும் துதிக்கணும் ஆண்டவரை. அப்போ நமக்கு நன்மையான ஈவுகள் என்ன செய்யும்? கண்டிப்பாக வரும், சந்தேகமே இல்லை. அதே போல் அங்கே 50:20 எழுதப்பட்டிருக்க ஆதியாகமம், யோசேப்புக்கு தேவனே அதை நன்மையாக முடியப்படினார். சகோதரர்கள் தீமை செய்ய நினைத்து அவனை முதலாவது எங்கதில் போட்டாங்க, குளிர் தூக்கி போட்டாங்க. அடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு என்ன செஞ்சாங்க? விற்று போட்டாங்க எய்த்துக்கு, இல்லையா? அடுத்து நம்ம பார்க்குறோம், 3ஆவதாக பாருங்க, அவனை கொண்டு சிறையில் போட்டாங்க செய்யாத குற்றத்துக்கு. ஆனால் இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த அத்தனை தீமையும் அவனுக்கு நன்மையாக மாற்றினார். எகிப்து தேசம் முழுவதும் அவனை உயர்ந்த அதிபதியாக மாற்றி விட்டார். பார்வோனுக்கு அடுத்தாப்பில் அவனை ஜனாதிபதியாக உயர்த்தி விட்டார். அந்த உலக ஜனங்களுக்கே போசாக்கு கொடுக்குறவனா அவன் ஆண்டவரை மேன்மைப்படுத்தி உயர்த்தி விட்டார். நன்மை உலக மக்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறவனா அவனை கர்த்தர் மாற்றி விட்டார். அப்போ நீங்களும் நானும் முதலாவது ஆண்டவரை தேடினால் நன்மையான ஈவுகள் பரத்திலேருந்து வரும், வரங்கள் வரும். 2ஆவதாக நம்ம இங்கே பார்க்குறோம், தீமை செய்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினது போல நம்ம என்ன செய்வார்? கண்டிப்பாக உயர்த்துவார் என்பது சந்தேகமே இல்லை. 3ஆவதாக கர்த்தருக்கு பயப்படணும். அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும், பயப்படக்கூடாது. சரியா? உங்களுக்கு அதிகாரியை வைத்திருக்கிற ஒருவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்கள் இருக்கு. கீழ்ப்படியணும், ஆனால் பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு தான் பயப்படணும். யாத்திராமம் 1:20 2 மருத்துவச்சிகள் சப்பிரால் பூவால் அங்கே பார்க்குற எகிப்து ராஜா என்ன சொல்கிறாரு? பார்வோன் ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொள்ளு, 2 வயசு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லி மருத்துவச்சிகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே பிரசவம் பண்ண எபிரேய ஸ்திரீகள் பிரசவம் பண்ண வருவாங்க. நீ என்ன செய்ய? ஆம்பளை பிள்ளைனா அப்படியே கொன்று அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஆனால் இவங்க 2 பேரும் கர்த்தருக்கு பயந்தபடினால கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்தார். அவங்கள கொல்லலை. பாருங்கள், கர்த்தருக்கு பயந்தா நம்ம அதிகாரிகள்கிட்ட தயவுருக்கம் கிடைக்க பண்ணுவார். கேட்குறாரு அந்த அதிகாரி, பார்வோன் கேட்குறாரு, நான் தான் உன்னை கொல்ல சொன்னேன், இது எப்படி ஆம்பளை பிள்ளைன்னு உயிரோடு வைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவர் ஞானமாக பதில் சொல்கிறாங்க, எபிரிய ஸ்திரீகள் எகிப்து ஜனங்களை போல் அல்ல அரசரே, நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நாங்கள் போய் பிள்ளைய கையில் எடுக்கங்குள்ளேயும் அவங்களுக்கு கர்ப்ப வேதனை வந்து பிள்ளைகளை அவங்க பெற முந்தி அவங்க கையில் பிள்ளையை தூக்கிறாங்க, நாங்கள் போங்களையும். என்ன ஞானமாக சொல்கிறாங்க பாருங்கள். அதனால என்னாச்சு? கர்த்தர் அவங்க குடும்பத்துக்கு நன்மை செய்தார். அவங்க 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 தலைமுறையை தலைக்கும்படி, அவங்க குடும்பத்தை தலை தூங்கும்படி செய்தார். பரத்திலிருந்து நன்மைகள் அனுப்பி கொண்டே இருந்தார். அப்போ 3ஆவதாக என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 12 ஃபுல்லாக அது வரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே 12 4 முதல் 9 வரை வரங்களிலே வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஊழியங்களே வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஆவியானவர் என்ன பண்ணுறார்? 6 கிரியையிலையும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஆவியானுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய புரோஜனத்துக்கென்று அளிக்கப்படுகிறது. அது 8வது வசனத்திலேருந்து இருக்குது. ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கு வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவு உணர்த்து வசனம். 9 வரங்கள் இருக்குது. நம்ம 9 வரங்களை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் பரத்திலிருந்து. அந்த 9 வரங்களும் தேவ ஆவியானவர் தான். யார்? அவர் ஹோலி ஸ்பிரிட் தான் தலைவர். அந்த 9 வரங்களுக்கும் அவர் தான் கொடுக்குறாரு. நம்ம உண்மையாக வரத்தை விற்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி சென்னையில் ஒரு பெரிய டாக்டர், அவங்களுக்கு போய் அவங்களுக்கு பொண்ணு அமையலையாம், செகண்ட் மேரேஜுக்கு பொண்ணு அமையலை. அதே சமயத்தில் எல்லாம் அந்த டிவி ஊழியம் மூலம் தான் நமக்கு பழக்கம். அப்போ அவங்க அங்கே ஒரு பெஸ்ட்டாக ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நல்ல ஒரு லேடி, அவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ணால் அவங்க எந்த இடத்துல செய்வன இருக்குன்னு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு வரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இவங்க சரிஞ்சு அந்த அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டாங்களாம். அந்த அம்மா கேட்டாங்களாம், எனக்கு ஒரு வெள்ளைப்புடவை வேணும் அப்படின்னாங்க. சரி, ஏதா அந்த செய்வினை எடுக்கும்போது அந்த பிசாசின் ஆதிக்கம் என்னை தொடும், அதனால எனக்கு மந்திரம் போன உடனே எனக்கு ஒரு வெள்ளைப்புடவை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம்.
சரின்ட்டாங்களாம் அந்த ஃபேமிலி. அடுத்து கேட்டாங்களாம், ஒரு செய்வனை எடுக்க 1.5 லட்சம். ரெண்டு இடத்துல இருக்குது, கிளினிக்கிலே இருக்குது, வீட்டிலே இருக்குது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும், 3 லட்சம் தரணும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவங்களுக்கு ஒரே யோசனை, வரங்களை விற்கக்கூடாது, நம்முடைய புரோஜனத்துக்கு தான் ஆண்டவர் தர்றாரு, பிறருடைய புரோஜனத்துக்கு தர்றாரு. சரி, ஊழியத்துக்கு தேவை, ஒரு இடம் கட்டணும், ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயம் கட்டணும், ஒரு பெரிய டவர் கட்டணும், ஊழியத்துக்கு தேவை, அந்த மாதிரி ஊழியம், அதுக்காக கேட்கக்கூடாது. செய்வனை நான் எடுத்துருவேன், வரங்களை பயன்படுத்தி எடுத்துருவேன், ஆனால் நீங்கள் எனக்கு இவ்வளோ தரணும், பேரம் பேசக்கூடாது, கர்த்தர் போயிடுவார் அவங்கள விட்டு, தேவ ஆவி அபிஷேகம் எடுக்கப்பட்டு விடும், உங்களால் சரி விடுதலை கிடைக்கிதா, அவங்களால முடிஞ்ச காணிக்கை இந்த ஊழியத்தில் தாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அநேகர் என்கிட்ட கேட்பாங்க, பத்திரிக்கை ஊழியத்துக்கு எவ்வளோம்மா மாதம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேசுகிறாரோ அதை அனுப்புங்க. ஆவியாயினா உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார் என்று பார்க்குறோம். உற்சாகமாய் கொடுக்கணும், கட்டாயமல்ல, விசனமாயும் அல்ல. கர்த்தர் மனசில் நிர்ணயம் பண்ணபடி அவனவன் நிர்ணயம் பண்ணி கொடுக்க கடவன் இருக்கு. பெருக விதைச்சா பெருக இருப்போம், சிறுக விதைச்சா சிறுக இருப்போம். அவனவன் செய்த கிரிகளுக்கு தகுந்த பலனா கர்த்தர் தருவார். ஆகவே ஊழியம் கர்த்தருடையது. வரங்கள் பரத்திலிருந்து வருகிறது, 9 வரங்கள் வருகிறது. அந்த வரங்கள் பாருங்க, நம்ம நம்ம வாய் மூலம் நம்ம இருதயத்தில் இருந்து அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ரகஷிகாதாபா பரிசுத்தாவில் தங்குகிற ஆலயமாக இது இருக்கிறது. நாவின் பிரதித்துறை கர்த்தராலே வரும் சுகமாக்குற வரம், விசுவாசம் வரம், அற்புதங்களை செய்கிற வரம், அந்நிய பாசை வரம், பாசையை வியாக்கியானம் பண்ணுகிற வரம், 9 வரங்கள் இப்படி இருக்கிறது. அந்த வரங்கள் பரத்திலிருந்து வருகிறது. ஆகவே இது பேரம் பேசி விற்கக்கூடாது. அபிஷேகம், அந்த அபிஷேகம் நம்மளை விட்டு வெளியேற ஆவியானவர் போயிடுவார் நம்மளை விட்டு கண்டிப்பாக. அவர் அழைத்த அழைப்பு கிருபாவரமோ மாறாது. துணிகரமான பாவம் நம்ம செய்யவே கூடாது, வரங்களை விற்கக்கூடாது. அப்பொழுது நன்மையான ஈவுகள், பூரணமான வரம் பரத்துவது நமக்கு கிடைக்கும். அடுத்து ரோமர் 15:27 சொல்லுகிறது, கலாத்தியர் 6:6 சொல்லுகிறது, மேலும் 2 ஒரே வசனம்தான், மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மையிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். பவுல் சொல்றாரு, பிலிப்பிய சபை எங்களுக்கு உதவி செய்தது, மக்கெதோனியா சபை எங்களுக்கு உதவி செய்தது. 2 கொரிந்தியர் 8 அதை குறித்து நம்ம வாசிக்க முடியும். மக்கெதோனியா சபையார் ரொம்ப என்ன செய்ய தரித்திரத்தில் இருந்தாங்களாம். அடுத்த வேளை சாப்பாடு இல்லை. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, தயவு செஞ்சு அந்த பவுல் பாஸ்டரே நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை வாங்கிக்கங்க, ஏன் ஏழை கொடுத்தா வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க தாங்கி தடுக்கி கெஞ்சி கொடுத்தாங்களாம். பைபிள் அதைத்தான் சொல்லுது, உபதேசிக்கிறவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுங்கள். அப்போது கொடுக்கும்போது பரத்திலிருந்து என்ன செய்ய, ஏன்னா இந்த சிறு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நான் அது எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன், நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்க்குறோம் 1 பேதுரு 3:17 நன்மை செய்து பாடணிவிப்பதை பார்க்கிறோம், தீமை செய்து பாடணிவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடணிவிப்பதே மேன்மையானது. நீங்கள் நன்மை செய்கிறீங்க, அவங்க தீமை செய்கிறாங்களா, கவலைப்படாதீங்க. அது நிமித்தம் உங்களுக்கு பாடுகள் வருதா, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா, அவர்களோடு இருப்பவரை பார்க்க நம்மள இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் பழி வாங்குவார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன். ஏன்னா ஆகாதென்று தள்ளின கல்தான் மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டது, கர்த்தராலே ஆயிற்று. அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. சொல்லனா எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனையோ பேர் இதையெல்லாம் அவ்வளவு சிரமப்படுத்துனாங்க ஊழியத்தில். பார்த்தீங்கன்னா கர்த்தர் அந்த சிரமப்படுத்த 3 பேரையும் அடித்து கொண்டுட்டார் பாருங்க. ஊழியை செய்ய விடாமல் தடையாக வந்துட்டே இருந்தாங்க. நாங்கள் யார்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார், நீங்கள் பேசாமல் எஃப்ஆர் போடுங்க அப்படி இப்படிலாம் சொன்னார். உங்கள் இடத்துல வந்து தானே ஊழியம் செய்ய விடாமல் பண்ணுறாங்கன்னு. அவங்க அறியாமல் செய்கிறாங்க. பிதாவை இவர்களை மன்னியும். தீமை செயல் நம்ம நன்மை செய்யணும். பழி வாங்குதல் கர்த்தருக்குரிய, நம்ம ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது, நம்ம சரியாகத்தான் செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம ஊழியம் செய்வோம். ஆனால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் என்ன பண்ணுவான், சில மனிதரை தூண்டி விடுவான். பொல்லாத மனிதர்கள் இருக்காங்களா, இருக்காங்க. ஆண்டவருக்கு விரோதம் பண்ணவங்க இருக்காங்களா, இருக்காங்க.
வசனத்தின்படி நடக்காதவங்க இருக்காங்களா? இருக்காங்க, அது நிறையவே இருக்காங்க. ஒருவனுக்கு சத்துரு தான் யாரு? வீட்டார் தான் சத்துரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஓ வீட்டாரை நீ என்ன செய்ய? சினைங்கிறாரு. அப்போ தீமை செய்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்யும்போது நன்மையான ஈவுகள் எல்லாம் பரத்திலிருந்து உண்டாகி வரும், வரங்கள் வரும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். 1 கொரிந்தியர் 1:7 நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவு இருக்கக்கூடாது அப்படின்றது. 1 கொரிந்தியர் 14:1 சொல்லுகிறது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். நம்ம விரும்பினா ஞான வரத்தை தருவார். தீர்க்க தரிசன வரத்தை என்ன செய்வார்? தருவார். இவர் சொல்கிறாரு, மோசே நீங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசியால் நலமாக இருக்குமேங்கிறாரு. சவுல் கழுதையை தேடி போனால் கிடைக்குமா கிடைக்காதான்னு யாருக்கிட்ட கேட்க போனால் சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் கழுதையை தேடி போன ஒரு தீர்க்கதரிசியாக வர்றாரு. சவுலும் தீர்க்கதரிசியோன்னு மக்கள் ஆச்சரியப்படுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வரங்களாம் நிரப்ப போகிறார், நன்மையெல்லாம் நிரப்ப போகிறார். லாஸ்டாக மீகா 6:8 மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதங்க நன்மை ஆண்டவர் நமக்கு பரத்திலிருந்து தரணும்னா நியாயமாக நம்ம நடந்து கொள்ள வேண்டும், இரக்கம் பாராட்ட வேண்டும், மனத்தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், நன்மை செய்து பாட அனுபவிக்க வேண்டும். 6வதாக பார்க்க வரங்களை என்ன செய்யணும்? நம்ம விரும்பணும், வரங்களை விற்கக்கூடாது. இப்படி நம்ம நடந்தோம் என்றால் கண்டிப்பாக பரத்திலிருந்து ஒவ்வொரு நாள் நமக்கு நன்மையான ஈவுகள் வரும். தலை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ராகா தீகாலா ராபா, ஓ ராகாலால நன்மையான ஈவுகள் இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் பரத்திலிருந்து ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இப்போது வருவதாக 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 வருவதாக. ஓ ராகா லீகா தாகா லாபா ராபா, ஓ ராபா லீகா லாபா ராபா. சரீரத்துள்ள வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால. அல்லேலூயா. திருமண தடைகள் உடைந்து போவதாக. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ் படிவார்களாக இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. குடிகார கணவன்மாருக்கு பிள்ளைகள் மனம் திரும்புவார்களாக. அல்லேலூயா. ராகா தீகா ராபா சே, ஓ லாபா ராபா. வீடெல்லாம் அடமானத்தில் இருக்கு, நகையெல்லாம் அடமானத்தில் இருக்கு, அதை திருப்ப கர்த்தர் ஒரு நன்மையை பரத்திலிருந்து இப்போ செய்வாராக. எல்லா நன்மையெல்லாம் நிரப்பு இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765, 9095328172 மற்றும் 94430850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.